வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அடுத்த தேர்தல் இந்திய துணை ஜனாதிபதியிடம் அனுர வழங்கிய உறுதிமொழி. தயவு செய்து அவதானமாக இருக்கவும், முழு இலங்கைக்கும் சிவப்பு எச்சரிக்கை. 48 மணி நேரத்தில் உச்சம் காணும் வெப்பநிலை, இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. அதிகாரத்தை கைப்பற்றும் மஹிந்தவின் புதிய திட்டம். இலங்கையின் சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டத்தை ஆய்வு செய்த உலக சுகாதார நிறுவனம். மே தினத்தை தையிட்டி விகாரை எதிர்ப்பு தினமாக மாற்ற காணி உரிமைக்கான மக்கள் இயக்கம் கோரிக்கை. சற்று முன்னர் ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை. யாழ் கீரிமலை கடலில் நண்பர்களுடன் நீராட சென்றவருக்கு நேர்ந்த கதி. பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் மீது கர்சடி சில்வா குற்றச்சாட்டு. நாடு திரும்பினார் இந்திய துணை ஜனாதிபதி. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவதற்கான சாதகமான சமிக்ஞையை ஜனாதிபதி அனுரகுமார் திஸ்நாயக்க வெளிப்படுத்தியதாக இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களிடத்தில் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கும் வடக்கு கிழக்கின் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று நடைபெற்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்திய துணை ஜனாதிபதி இலங்கை இந்திய ஒப்பந்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பிலும் புதுடில்லியின் நிலைப்பாட்டில் எவ்விதமான மாற்றமும் இல்லை. மாகாண சபைகளுக்கான தேர்தல் தாமதப்படுத்தப்படும் நிலையில் தேர்தலை விரைந்து நடத்துவது குறித்தும் ஜனாதிபதி அனுரகுமாரவுடன் சந்திப்பின் போதே கவனம் செலுத்தப்பட்டது. அச்சமயத்தில் தேர்தலை விரைந்து நடத்துவதற்கான சாதகமான சமிக்ஞையை அவர் வெளிப்படுத்தினார் என தெரிவித்தார். முழு இலங்கைக்கும் கடும் மின்னல் தாக்கங்கள் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. அதன்படி நாட்டின் அனைத்து மாகாணங்களிலும் உள்ள மக்களையும் இந்த எச்சரிக்கை தொடர்பில் தயவு செய்து அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் கடும் மின்னல் தாக்கத்துடன் இடியிடக்கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியிடக்கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். தற்போது நிலவும் கடும் வெப்பநிலை குறித்து பல மாகாணங்களில் வானிலை ஆய்வு திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுக்கு அமைய இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை வரை செல்லுபடியாகும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, சபரமுவ, கிழக்கு மற்றும் தெற்கு மாகாணங்கள் மற்றும் முனராகல மாவட்டத்தில் சில பகுதிகளில் மனித உடலில் உணரப்படும் வெப்பம் கவனம் தேவைப்படும் அளவில் நீடிக்கக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த காலப்பகுதியில் பொதுமக்கள் இதனை கவனத்தில் கொண்டு மனித ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதிய ஆண்டில் அதிகாரத்தை கைப்பற்றும் ஒரு பெரிய திட்டம் தமக்கு இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசியலில் மாற்றம் ஏற்படும் என்றும் அதற்கு தமது கட்சி தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தின் நடவடிக்கைகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச ஆகியோரின் தலைமையில் இன்று தொடங்கி வைக்கப்பட்டன. இதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் மற்றும் தற்போதைய உறுப்பினர்களும் கட்சி செயல் வீரர்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே மஹிந்த இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த ஆண்டு மே தினம் பௌர்ணமி நாளில் வருவதனால் எமது கட்சி மே தினத்தை கொண்டாடாது. அதுக்கு பதிலாக மத ரீதியான நடவடிக்கைகள் ஈடுபடும் என்றும், மேலும் தமக்கு புத்தாண்டு வெற்றியளித்தாலும் மக்கள் இம்முறை புத்தாண்டை சரியாக கொண்டாடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் சுகாதார அமைப்பின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்வதற்கும் அதனை மேலும் பலப்படுத்துவதற்கான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கும் உலக சுகாதார அமைப்பின் நிபுணர் குழு இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. இந்த குழுவினர் இன்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிசவை சந்தித்துள்ளார். சுகாதார அமைப்பின் தற்போதைய செயல்பாடு மற்றும் ஆரம்ப சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதற்காக ஆரோக்கிய சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்களை நிறுவும் அரசின் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. நிபுணர் குழுவினர் தங்களது ஆய்வை மேற்கொள்வதற்காக வெள்ளிக்கிழமை வரை இலங்கையில் தங்கியிருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் இலங்கைக்கான உலக சுகாதார அமைப்பின் பிரதிநிதி ராஜேஷ் சம்பாஜி ராவ் பாண்டவும் கலந்து கொண்டார். கூட்டத்தின் போது 1000 ஆரோக்கிய சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்களை நிறுவுவதற்கான முன்னோடி திட்டங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் ஜெயதிச தூதுக்குழுவினருக்கு விளக்கியுள்ளார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நடைபெறவிருக்கும் எழுச்சி ஆர்ப்பாட்டங்களை தையட்டி விகாரைக்கு எதிராக மேற்கொண்டு பாரிய எதிர்ப்பாக வெளிக்கொண்டு வருமாறு காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ரத்னசிங்கம் முரளிதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் ராட்சி கிழக்கில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், எதிர்வரும் மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினமாக மற்றும் சிங்கள மக்களுடைய பௌர்ணமி தினமும் இடம்பெறுகின்ற ஒரு முக்கிய நாளாகும். எனவே காணிகளை விடுவிக்கும் போது அவை நில அளவீடு செய்து மாவட்ட செயலாளரிடம் கையளிக்கப்பட்ட பின்னரே அது உரிய காணி உரிமையாளருக்கு கையளிக்கப்படுவது வழமையாக இருக்கின்ற போதும் இம்முறை தையட்டு காணியை விடுவிப்பதாக கோரி காணி அளவிடும் முயற்சி ஒன்று இடம்பெறவிருக்கின்றது. அவ்வாறு இடம்பெறுகின்ற போது மக்கள் எதிர்த்து காணி அளவீட்டை தடுத்தால் காணி விடுவிப்பதை தம் மக்கள் தடுத்தார்கள் என காரணம் காட்டி அந்த காணியை அபகரிப்பதற்கான ஒரு சூழ்ச்சி அமைந்திருந்தது. ஆனால் மக்கள் காணி அளவீடு செய்ய சம்மதித்திருந்தால் சூழ்ச்சி பலிக்காத நிலையில் தையட்டி விகாரையின் விகாராதிபதி ஊடாக பலாலி காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்து காணி அளவீடு செய்வதை தடுக்கும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டதாகவும் முரளிதரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பானில் வடகிழக்கு கடற்கரைக்கு அருகில் இன்று பிற்பகலில் 7.4 அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தை அடுத்து இவாதே, ஆமோரி மற்றும் ஹொகைடோ மாகாணங்களில் அதிகபட்சமாக 3 மீட்டர் உயரம் வரை சுனாமி ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் மையம் பசிபிக் பெருங்கடலில் அமைந்திருந்ததுடன் அது 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் ஜப்பானின் நிலநடுக்க தீவிர அளவுகோலில் மேல் 5 என்ற அளவில் இந்த அதிர்வு பதிவாகியுள்ளது. இது மக்கள் சுதந்திரமாகவும் நகர்வதற்கு கடினமாக இருக்கும் அளவுக்கு வலிமையானதாகும். பல இடங்களில் உறுதிப்படுத்தப்படாத கான்கிரீட் சுவர்கள் இடிந்து விழும் அபாயம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கீரிமலை கடலில் நீந்திக் கொண்டிருந்த போது தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெளிப்பள்ளை கட்டுவன் பகுதியைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி சந்துரு என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது, வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு குழுவினருடன் குறித்த நபர் கேரிமலை கேணியில் குளிப்பதற்காக சென்றுள்ளார். ஏனையோர் கேணியில் குளித்துக் கொண்டிருந்த நிலையில் அவர் கடலில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் அவரை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் சிறிது நேரத்தில் அவரது சடலம் கரையொதுங்கியுள்ளது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். அத்துடன் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஒரு பீப்பா எண்ணெய் $286 அமெரிக்க டாலர்களுக்கு கொள்வனவு செய்ததாக HSBC வங்கியின் பிரதம நிறைவேற்று அதிகாரி வெளியிட்ட அறிக்கை JVP அல்லது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தங்களுக்கு சாதகமாக திசை திருப்ப முயல்வதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியான செய்தியை மேற்கோள் காட்டி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். HSBC வங்கியின் அதிகாரி குறிப்பிட்டது, சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் மற்றும் அதன் விநியோக கட்டணங்கள் உள்ளிட்ட விலையே தவிர அரசாங்கம் கூறுவது போல கச்சா எண்ணெய் விலையை அல்ல என்று தெளிவுபடுத்தியுள்ளார். அந்த அதிகாரி எவ்வித உள்நோக்கமுமின்றி போர்க்கால சூழலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து பகுப்பாய்வு செய்திருந்தார் எனவும், ஆனால் அரசாங்கம் அவரை அச்சுறுத்தி பாடம் புகட்ட முயன்ற போதும் தாங்களே சங்கடமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கர்சடி சில்வா விமர்சித்துள்ளார். முன்னதாக $286 விலையில் தாங்கள் கச்சா எண்ணெயை கொள்வனவு செய்யவில்லை என தெரிவித்திருந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இவ்வாறான தவறான தகவல்களை பரப்புவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக எச்சரித்திருந்தார். இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு இலங்கையிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். தனது உத்தியோகபூர்வ விஜயத்தை ஆரம்பித்து அவர் டெல்லியிலிருந்து நேற்று நாட்டுக்கு வருகின்றிருந்த போது அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் கருணி அமரசூரிய, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் இந்நாட்டு தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இதேவேளையில் ராகலை லிடிஸ்டேல் சூரியகாந்தி தோட்ட பிரதேசத்தில் இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீட்டுத் திட்டங்களையும் பார்வையிட்டு மக்களை சந்தித்து உரையாடியமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.